தமிழக பாஜகவின் எதிர்காலம் தேர்தல் தோல்விக்கு பிறகான மறுசீரமைப்பு மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் விலகல் ஆகியவை குறித்து டெல்லியில் நடைபெற்றதாக கூறப்படும் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த ஜூன் 11ஆம் தேதி பாஜக தேசிய தலைமையகத்தில் நடந்ததாக சொல்லப்படும் இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, தேசிய தலைவர் நிதின் நபீன், BL சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் தோல்விக்கான காரணங்கள், கட்சியின் அடுத்த கட்ட திட்டங்கள் மற்றும் தமிழகத்தில் வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தின் போது அமித் ஷா தேர்தல் முடிவுகள் காரணமாக கட்சியினர் மனமுடைந்து போக வேண்டாம் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்கு சதவிகிதத்தில் ஏற்பட்ட குறைவு கட்சியின் வளர்ச்சியை முழுமையாக பாதிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் தமிழக அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களை சுட்டிக்காட்டி புதிய அரசியல் சக்திகளின் எழுச்சியை கட்சி கவனிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அண்ணாமலை குறித்து அமித் ஷா பேசும்போது ஒரு நபரை விட இயக்கமே பெரியது என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலை தனித்த அரசியல் பாதையை தேர்வு செய்துள்ள நிலையில் அவர் தனது வழியில் செல்லட்டும் என்றும் கூறியதாக கூறப்படுகிறது. இதனுடன் இனிமேல் அண்ணாமலை குறித்து பொதுவெளியில் யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று அவர் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கட்சிக்குள் விரைவில் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் செயல்பாடுகளில் ஈடுபடாதவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் அமித் ஷா எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் புதிய நிர்வாக அமைப்பு உருவாகும் வாய்ப்பும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டம் தமிழக பாஜகவின் அடுத்த கட்ட அரசியல் திசையை நிர்ணயிக்கும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. மேலும் விரைவில் தமிழக பாஜகவில் தலைவர்கள் மாற்றம் நிகழும் எனவும் அமித் ஷா தமிழக பாஜகவை நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்து தமிழக அரசியல் களத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை பாஜகவினருக்கு ஒதுக்கி தன் செயல்பாடுகள் குறித்தும் அவரே நேரடியாக கண்காணிப்பார் எனவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமில்லாமல் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் சென்ற பிறகு இன்னும் வேறு பொறுப்பாளர் நியமிக்கப்படாததால் KC ராகவனை இந்த பொறுப்பிற்கு நியமிக்கலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக பாஜக குறித்து அமித் ஷா எடுத்துள்ள இந்த முக்கிய முடிவுகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.